உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த நடிகையும் பாஜக பிரமுகருமான நமிதாவை அதிகாரிகள் கோவிலுக்கு வெளியே நிற்க வைத்ததாகவும் என்ன சாதி என்ன மதம் என கேட்டு தன்னை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியதாகவும் பரபரப்பு புகார் அளித்திருக்கிறார் நமிதா. இந்தியா முழுவதும் தெரிந்த தன்னை வேண்டுமென்றே மதத்தை கேட்டு புண்படுத்தியதாக வீடியோவில் புலம்பியிருக்கிறார் நமிதா. தமிழ் திரையுலகில் நடிகையாக அறிமுகமாகி மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட பல மொழிகளில் பிரபல நடிகையாக வலம் வந்தவர் நமிதா. விஜயகாந்த், விஜய் உள்ளிட்ட பல நடிகர்களுடன் சேர்ந்து நடித்துள்ளார். பல படங்களில் கவர்ச்சியாக நடித்து ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்த அவர் தொடர்ந்து சினிமாவில் வாய்ப்பு குறைந்த நிலையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்தார். தொடர்ந்து பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலம் அவர் சினிமாவில் ரீ என்ட்ரி கொடுப்பார் என எதிர்பார்த்த நிலையில் அதுவும் கைகூடவில்லை. தொடர்ந்து பாஜகவில் இணைந்து கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வந்தார். மேலும் தொழிலதிபர் ஒருவரை திருமணம் செய்து கொண்டு சினிமாவிலிருந்து ஒதுக்கியிருந்தாலும் அரசியலில் ஈடுபட்டு வருகிறார். சினிமா, அரசியல் மட்டுமல்லாமல் ஆன்மீகத்திலும் ஈடுபாடு கொண்டு இந்தியாவின் பல்வேறு கோவில்களுக்கு சென்று வழிபாடு நடத்தி வருகிறார் நமிதா. இந்த நிலையில் உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வரும்போது கோவில் அதிகாரிகளால் தாங்கள் சாதி மதத்தை கேட்டு அவமானப்படுத்தப்பட்டதாக பரபரப்பு புகார் ஒன்றை தெரிவித்திருக்கிறார் நமிதா. திங்கட்கிழமை இன்று மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்ய தானும் தனது கணவரும் வந்ததாகவும் அப்போது மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகத்தினர் தங்களை தடுத்து நிறுத்தியதாகவும் வீடியோவில் பரபரப்பு புகாரை கூறியிருக்கிறார். மேலும் நீங்கள் இந்துதான் என்பதற்கான சான்றுகளை வழங்கினால்தான் கோவிலுக்குள் அனுமதிப்போம் என கூறி கோவிலுக்கு வெளியே நமிதாவையும் அவரது கணவரையும் நிறுத்தி வைத்ததாக புகார் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் நிர்வாகத்தினர் எங்களை உள்ளே செல்ல விடாமல் தடுத்துவிட்டனர். இந்தியா முழுவதும் தெரிந்த நடிகையாக இருக்கும் நான் திருப்பதி உள்ளிட்ட பல்வேறு கோவில்களுக்கு சென்று வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் மட்டும் என்னை செல்ல விடாமல் எப்படி தடுக்கலாம் என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியிருந்தார் நமிதா. தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வரும் நிலையில் நமிதாவுக்கு பாஜகவினரும் அவரது ரசிகர்களும் ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மேலும் சிலர் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் இயங்கும் கோவில்களில் அதிகாரிகள் இப்படிதான் அராஜகம் செய்கிறார்கள் எனவும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக கோவில் நிர்வாகம் விளக்கம் அளித்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. அதில் நமிதாவின் புகார் தொடர்பாக விளக்கம் கேட்கப்பட்டு அவர் கோவிலுக்குள் அனுமதிக்கப்பட்டதாக கூறியுள்ளனர். எல்லாருக்கும் வணக்கம். சேகர் பாபுஜி வணக்கம். நான் நமிதா பேசுகிறேன். இன்னைக்கு நான் ஜென்மாஷ்டமி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக மதுரை வந்திருக்கேன். காலையில் நான் மதுரை கோவில் அம்மன் எல்லாம் கிருஷ்ணா டியூட்டி சேர்ந்து போயிட்டு வந்துட்டேன். ஆனால் அங்கே ரொம்ப வித்தியாசமான ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு என் சேர்ந்து. இன்னைக்கு வரைக்கும் நான் நிறைய கோவிலில் போயிட்டு வந்தேன். ஆனால் யாரும் என் சேர்ந்து இந்த மாதிரி பேசவே இல்லை. எனக்கு அங்கே இருக்கிற ஒரு அதிகாரி, ஒரு சூப்பரிண்டெண்டன்ட் கொரஸ்பாண்டன்ட் மிஸ்டர் உத்தரா என் சேர்ந்து ரொம்ப ரூடா, ரொம்ப அசிங்கானா, ரொம்ப அரகண்டா பேசியாச்சு. ஏன் சேர்ந்து என் ஹஸ்பண்ட் சேர்ந்து எனக்கு கேட்டாச்சு, உங்க ஹிந்து சர்டிஃபிகேட் காமிங்க, உங்க காஸ்ட் என்ன அது சர்டிஃபிகேட் எனக்கு காமிங்க. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு யாரும் இந்த மாதிரி கேட்கவே இல்லை. ஏன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், நமிதா இஸ் born ஹிந்து. ஐ காட் மேரிட் இன் இஸ்கான் திருப்பதி. என் குழந்தையோட பேர் கூட கிருஷ்ணா ஆதித்யன் கியான் ராஜ். நம்ம கிருஷ்ணா கடவுள் மேலேதான். ஸோ நான் என்ன நினைக்கிறேன் சார், இந்த பெரிய அதிகாரி இவ்வளோ பெரிய லெவல்ல இருக்கும், ஆனால் ஒரு செலிபிரிட்டி சேர்ந்து இல்லைன்னா வேற ஒருத்தர் ஆள் சேர்ந்து எப்படி பேசணும் அவருக்கு தெரியல. அது எனக்கு சரி தோணலை சார். என்னோட ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கு, ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்கு, நீங்கள் ப்ளீஸ் டேக் நெசசரி ஆக்ஷன்ஸ். அதுதான் நான் சொல்றேன்.